அதோ தெரியுது பாருங்க, அந்த மலை உச்சிக்கு தான் போக போகிறோம். இன்னொரு 1/2 hour மேலே ஆகும். கொஞ்சமாக மிஸ் ஆனால் கூட எங்களை கீழே தள்ளி விட்டுரும் போல தெரியுது. பள்ளத்தில் பயங்கர பயமாக இருக்குது. தெரியுதா உங்களுக்கு என்ன தள்ளுறது? ஸோ அதெல்லாம் வந்து அந்த இடம் ரொம்ப சூப்பராக இருக்குது. அது வந்து அந்த குதிரைமுக்கோட பீக், அது அந்த சைடு இருக்குது. நம்ம ஏற்கனவே ஏறி இருக்கோம். அன்புள்ளங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சதீஷ். இன்றைக்கி வந்து நம்ம நேத்ராவதி ட்ரெக் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். ஆல்மோஸ்ட் இதுவும் வந்து அதே கலசாலேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. சம்சேன்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. அந்த சம்சேலேருந்து இந்த நேத்ராவதி பீக்கு வரணும். குதிரைமுக்கா போகிற வழியிலே தான் இருக்குது. நம்ம இந்த நேத்ராவதிக்கான ஸ்டாப்லேருந்து நெக்ஸ்ட் வந்து குதிரைமுக்கா. நம்ம லாஸ்ட் டைம் தான் வந்து குதிரைமுக்கா ட்ரெக் வந்து பண்ணியிருந்தோம். அந்த காணொலியை பார்க்காதவங்க அதையும் நான் வந்து ஐகார்டில் கொடுக்குறேன், அதையும் வந்து பாருங்கள். நம்ம இங்கே வரணும் அப்படின்னா நீங்கள் மெஜஸ்டிக் அல்லது பெங்களூர்லேருந்து நேராக வந்து ஒர்நாடு அல்லது ஸ்ருங்கேரி வண்டி ஏறினீங்கன்னா கலசாக்கு வந்து வந்துடும். கலசால வந்து இறங்கி அங்கேருந்து வந்து லோக்கல் வந்து ஒரு 7 கிலோமீட்டர் ஆட்டோ அல்லது ஏதாவது ஒரு வண்டியில் வந்து நீங்கள் வந்து இந்த இடத்துக்கு வந்துட முடியும். ஸோ நம்ம வந்து இப்போ ட்ரெக்கை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சரியாக வந்து ஒரு 8:30க்கு வந்து நம்ம ட்ரெக்கை ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு 5.5 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு கஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி நம்ம வந்து ட்ரெக்கை ஸ்டார்ட் பண்ணி நமக்கு முன்னாடி வந்து ஒரு பேட்ச் போயிருக்காங்க. மொத்தமாக ஒரு 56 பேர் வந்து இன்றைக்கி ட்ரெக் பண்ணின்னு இருக்காங்களாம். மக்கள் குறைவு தான். குதிரைமுகம் வந்து 100 பேர் இருந்தாங்க. இது வந்து 56 தான் இருக்குது. இங்கே பேஸ் பாயிண்ட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி நடக்க ஆரம்பிச்சிட்டோம். வாங்க பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து ஜீப் ரைடு வந்து தனியாக நீங்கள் அடிஷ்னலாக வந்து ஒரு 7 கிலோமீட்டர் வந்து ஜீப் ரைடில் வரணும். அதுக்கான கான்டாக்ட் நம்பரும் அல்லது அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன். ஸோ அதே வந்து நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். அதே போல் மேலே போகும்போது உங்களுக்கு டிஃபன் வேணும்னா நீங்கள் டிஃபன் அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணிக்கோங்க. அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லைன்னா நீங்கள் சாப்பிட்றதுக்கு தேவையான பழங்களோ அல்லது சில விஷயங்கள்லாம் வந்து எடுத்துக்கோங்க. இன்னும் சில விஷயம் என்ன இருக்குன்னா, அட்டைப்பூச்சி வந்து இருக்குது இந்த இடத்துல. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக வாங்க. ப்ராப்பரான ட்ரெக் ஷூ மெயின்டைன் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லது. ஸோ நான் வந்து ட்ரெக் ஷூ போட்டுன்னு இருக்கேன். ஸோ ட்ரெக் ஷூ பயன்படுத்துறது ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த ரோடு வந்து நிறைய வந்து ஸ்கிப் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ட்ரெக் ஷூ மெயின்டைன் பண்ணுங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க போகலாம். நேத்ராவதி ட்ரெக் போகிறதுக்கு சம்சேல அது பக்கத்தில் எல்லாமே வந்து நிறைய ஹோம் ஸ்டேஸ் எல்லாம் இருக்குது. பட் ஆனால் எனக்கு கொஞ்சம் பட்ஜெட்டாக வேணும் அப்படின்றதுக்காக நாம் வந்து ஒர்நாடில் பத்ர நிவாசான்னு சொல்லிட்டு ஒரு ரூம்ஸ் இருக்குது. அந்த இடத்துல நம்ம வந்து டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம். இதனுடைய நம்பரையும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து தேவைப்பட்டால் நீங்கள் வந்து இதை வந்து பயன்படுத்திக்கலாம். இந்த இடத்துல வந்து காசு வந்து ரொம்பவே எக்கனாமியாக இருக்கும். 525 ரூபாயில் ஒரு நல்ல ரூம் வந்து கிடைச்சிடும். ஈவன் நம்ம ஃபேமிலியாக வரும்போதும் வந்து இந்த இடம் நமக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இங்கேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தான் அந்த சம்சேவாண்ட போகிறதுக்கு. நமக்கு இரவு நல்லா தூங்கிட்டு காலையில் ஒரு 5 மணிக்கெல்லாம் எழுந்து குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இந்த இடம் தான் வந்து ஒர்நாடோட பஸ் ஸ்டாண்டு. நீங்கள் பேருந்தில் வந்தீங்கன்னா அந்த இடத்துல தான் வண்டி நிற்கும். இங்கே நிறைய வந்து அருவிகளும் ஆறுகளும் வந்து இருக்கும். ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த இயற்கை சூழலில் அவ்வளோ சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு. இடங்கள் எல்லாமே வந்து இங்கே சாலைகள் எல்லாமே வந்து நிறைய வந்து குறுகலான சாலைகள். ரொம்ப கவனமாக நம்ம வந்து ஓட்டணும். ஒர்நாட்டிலேருந்து ஒரு 7 கிலோமீட்டரில் வந்து இந்த கலசா வந்துடும். கலசாலேருந்து ஒரு 7 கிலோமீட்டரில் வந்து சம்சே வந்துடும். ஸோ அங்கே போயிட்டு நம்ம டிஃபனை முடிச்சுட்டு நம்மளுடைய லஞ்சு டிஃபன் பாக்ஸையும் எடுத்துக்கிட்டு நம்ம கிளம்ப போகிறோம். வாங்க.
சம்சேலேருந்து நேத்ராவதி ட்ரெக்கோட அந்த பேஸ் கேம்புக்கு போகணுன்னா நம்ம ஜீப்பில் தான் போய் ஆகணும். இங்கே லோக்கலில் வந்துட்டு நீங்கள் ஜீப் ரைடு வந்து ஒரு 2500 ரூபாய் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. அதில் வந்து நீங்கள் 8 பேர் வந்து பயணம் செய்யலாம். தோராயமாக வந்து ஒருத்தருக்கு வந்து 350லேருந்து 400 ரூபாய் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் கேட்டுட்டு பேசிட்டு நீங்கள் வந்து ஜீப்பை வந்து எடுத்துகிட்டு போகலாம். ஜீப் ரைட்லேருந்து வந்து ஜீப் பாருங்கள், அந்த வண்டி தான். அது வந்து கீழே போய் பார்க் பண்ணுறாங்க. இங்கேருந்து ஒரு 200 மீட்டர்ஸ் வந்து நம்ம நடந்து போனோம். ட்ரெக் வந்து செக் பாயிண்ட் வந்து இருக்குது. அந்த இடத்துல நம்மளுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அங்கேருந்து அப்படியே நம்ம கிளம்ப போகிறோம். இது வந்து ஆல்மோஸ்ட் நம்ம சேம் அந்த குதிரைமுக்கால் எப்படி போனோமோ அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ வாங்க, இப்போ வந்து வியூஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது பாருங்கள். எக்ஸலண்ட்டான வியூ இருக்குது. என் கூட யார் இருக்குதுன்னு தெரியுதுங்களா? ஸோ நம்மளுடைய அந்த செம்பரா பீக்கில் என் கூட வந்தவர் ரவி. என் கூட நிறைய இடத்துக்கு வந்திருக்காரு. ஸோ உங்களுக்கு இந்த ட்ரெக்கு போயின்னு இருக்கிறதுனால ரவியை ஞாபகப்படுத்தின செம்பரா பீக்குன்னு சொல்லிட்டு வாங்க மேலே ஏறின்னு இருக்கோம், போகலாம். நம்ம வந்து அந்த ட்ரெக் பேஸ் கேம்புக்கு வந்துட்டோம். இதுவும் வந்து அந்த ஆன்லைனில் அரண்ய விஹாரான்னு சொல்லிட்டு அந்த ஆன்லைனில் நம்ம புக் பண்ணியிருந்த அந்த ரிசிப்டை வந்து இந்த இடத்துல காட்டிட்டு என்ட்ரி பண்ணிவிட்டு நம்ம இங்கேருந்து வந்து ட்ரெக்குக்கு வந்து கிளம்புறோம். ஆரம்பமே அதிரடியாக இருக்குது. எப்படி இருக்கு பாருங்கள். ஸ்டார்டிங்கே வந்து மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ட்ரெக்குக்கான இடமும் பாருங்கள் எப்படி இருக்குது. நம்ம ட்ரெக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஒரு மொத்தமாக 9 பேர் போயின்னு இருக்கோம். ஸோ நமக்கான கைடு வந்துட்டு இவர் தான், மிஸ்டர் ஜெயராஜின்னு சொல்லிட்டு அவர் தான் கூட்டின்னு போயின்னு இருக்காரு. பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ಹಾಯ್ ಹೇಳಿ. ಹಾಯ್. ಬನ್ನಿ ಹೇಳಿ. ಓಕೆ, ಈಗ 1 ಕಿಲೋಮೀಟ್ರಿಗೆ ಒಂದು ಫಾಲ್ಸ್ ಸಿಗುತ್ತೆ, ಬಂಡೆ ಫಾಲ್ಸ್. ಓಕೆ. ಎರಡನೇದಕ್ಕೆ ಒಂದು ಮತ್ತೊಂದು 1 ಕಿಲೋಮೀಟ್ರಿಗೆ ಒಂದು ಫಾಲ್ಸ್ ಸಿಗುತ್ತೆ ಚಿಕ್ಕದು. ಲಾಸ್ಟ್ 3ನೇ ಕಿಲೋಮೀಟ್ರ್ ಎಂಡ್ ಆಗತ್ತಿ ನೇತ್ರಾವತಿ ಫಾಲ್ಸ್ ಸಿಗುತ್ತೆ. ಓಕೆ. ಅಲ್ಲಿಂದ ಮೇಲೆ 4 ಗುಡ್ಡ, 4 ತಪ್ಪಿರ 5 ಗುಡ್ಡ ಪೀಕಿಗೆ ಹೋಗ್ಬೇಕು. ಈಗ ನಮಗೆ ಆ ಕುದುರೆಮುಖ ಇದನ್ನು ಇಲ್ಲಿಂದನೇ ಕಾಣುತ್ತಲ್ವಾ? ಅದು ಫಾಗು ಕ್ಲಿಯರ್ ಆದ್ರೆ ಕಾಣುತ್ತೆ, ಇಲ್ಲ ಕಾಣಿಸಲ್ಲ. ಈಗ ನಾವು ಕುದುರೆಮುಖದಿಂದ ನೋಡಿದ್ರೆ ಕಾಣೋದು ಇದೇನಾ ಬೆಟ್ಟ? ಇದು ಕಾಣುತ್ತೆ. ಓಕೆ ಓಕೆ. ನಾವೇನ ಫಸ್ಟ್ ಬರ್ತಾ ಇರೋದು? ಒಂದು ಬ್ಯಾಂಕ್ ಹೋಯ್ತಲ್ಲ ಮುಂದೆ ಇದ್ದಾಗ. ಹಾಂ, ಜನ ಇಲ್ಲ, 56 ಜನ ಇದೆ. ಕಡಿಮೆ. ಏನ್ರಿ ಸಖತ್ ವ್ಯೂ ಎಲ್ಲ ಇದೆ. கட்டி தಗೊಂಡಿದ್ದೀರಾ? ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குது, பள்ளமாக இருக்குது. ரொம்ப கேர்ஃபுல்லாக வாங்க. ட்ரெக் பண்ணும்போது ரொம்பவே கேர்ஃபுல்லாக வந்துட்டு நடந்து வரணும். கொஞ்சம் ஜாரினாலும் அதே தான். சரியான வியூஸ் மட்டும் சூப்பராக இருக்குது பாருங்கள். போகிற வழியில் வந்து நிறைய ஃபால்ஸுங்கெல்லாம் இருக்கான். ಎಷ್ಟು ஃபால்ஸ் ಇದೆ? 3 ಫಾಲ್ಸ್. 3 ஃபால்ஸ் ಇದೆ. 3 ஃபால்ஸ் இருக்குது, பார்க்கலாம். அதையும் பார்த்துனே போகலாம். இங்கே ஒரு அருமையான ஃபால்ஸ் இருக்குது. ஸோ பாறைகளும் இருக்குது, அது வேறு பயமாக இருக்குடா டே. ஃபால்ஸு சூப்பராக இருக்குது. தர வாவ், இது எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள்.
ನೀರು ಕುಡಿಬೇಕಾ ರವಿ? ನೀರು ಕುಡಿತೀರಾ? ಫುಲ್ ಜಾರ್ತದೆ. ஏக்தம் ஐஸ் வாட்டரோ. ஒரு அருமையான ஃபால்ஸ், இது ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். வெயில் சரியான வெயில் அடிக்குது. இப்போ ஒரு அரை மணி நேரம் கூட இல்லை, அவ்வளோ மழையும் மேகமூட்டமாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லு வெயில் அடிச்சுன்னு இருக்குது. ஸோ நடக்கலாம் வாங்க. இந்த நேத்ராவதியோட உயரம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 5000 அடி உயரத்தில் இருக்குது. இதை வந்து மான்சூன் டைமில் வந்து ட்ரெக் பண்ணுறது நான் ரொம்பவே சஜஷன் பண்ணுவேன். ஏன்னா இந்த மாதிரியான அழகான க்ரீனரியை வந்து நம்மளால் பார்க்க முடியும். அதே போல் நமக்கும் வந்து டயர்ட்னஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். இந்த நேரம் தான் வந்து ஒரு பெஸ்ட்டு டைம்னு நான் சொல்லுவேன். அவ்வளோ அருமையான இடம் இது. டைகர் ಇದೆಯಾ? ಹಾಂ, ಮತ್ತೆ ಕರಡಿ ಇದೆ, ಜಿಂಕೆ ಇದೆ, ಕಡ ಇದೆ, ಕಡಮ ಗೊತ್ತಾ? ಕಡಮ, ಎಮ್ಮೆ, ಸಾರಂಗ ದೊಡ್ಡದು. ಜಿಂಕೆಯಲ್ಲಿ ಇನ್ನೊಂದು ಟೈಪ್, ಇನ್ನೊಂದು ದೊಡ್ಡದು. ಯಾವುದೋ ಇದು. ನೀವು ಹುಲಿ ಅಂದ ತಕ್ಷಣ ಇವಾಗ ಭಯ ಆಗ್ಬಿಡುತ್ತೆ ನನಗೆ. ಕರೆಕ್ಟಾಗಿ ಹೇಳಿದ್ರಿ. ಇವಾಗ ಏನಾದ್ರು ಹೆಚ್ಚು ಕಮ್ಮಿ ಆದರೆ ಜವಾಬ್ದಾರಿ ನಿಮ್ದು ಆಗ್ಬಿಡ್ತದಲ್ಲ. கரெக்டு. ஸோ இங்கே எல்லாமே வந்து மிருகங்களெல்லாம் இருக்கான், வன விலங்குகள். என்னது, புலியிலிருந்து மான், கரடி, அதே போல் அந்த மான்லேயே வந்துட்டு அந்த சாம்பார் டியர்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் இருக்கும். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் வரணும். கைடோட லிமிட்லேயே நம்ம இருக்கணும். கைடை தாண்டி முன்னாடி போகிறதோ அல்லது பின்னாடியே நின்று போகிறதோ அதெல்லாம் இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த பொறுப்பு அவங்களுக்கும் இருக்குது. ஸோ அதனால் இங்கே வரவங்க கைடுக்கு வந்து கோஆப்ரேஷன் கொடுக்கணும். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் இருக்குது. இந்த இடத்துல 360 டிகிரியும் வந்து வெறும் மலைகள் தான் இருக்குது. நம்ம நடு காட்டில் இருக்கிறோம். காடுன்றதை தாண்டி மலைக்கு நடுவில் இருக்கிறோம். பாருங்க, ಅದೇ ಎಣ್ಣೆ ಘಾಟಿ ಇದೆ. ಈಗ ಆನೆ ಬಂದು ಅಂತ ಪ್ಲೇಸ್ ಹೇಳಿದ್ನ ನಾನು. ಇಲ್ಲ ಅಲ್ಲಿ ಪಾಗಿಡ್ತಿದೆಯಲ್ಲ, ಘಾಟಿ ಕೆಳಗಡೆ ಎಣ್ಣೆರ್ ಘಾಟಿ. பாதைகள் எல்லாமே வந்து கொஞ்சம் ரிஸ்கி பாதையாக தான் இருக்குது. இங்கே பாருங்கள். ஸோ பாறை, ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது எல்லாமே. கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக வந்து வாக் பண்ணுங்கள். நேத்ராவதியில் வந்து நிறைய வந்து ஸ்கிட் ஆகிற மாதிரி நிறைய இருக்குது, நிறைய வந்து ஸ்லிப்பரியாக இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக வாக் பண்ணுங்கள். அகெயின் இன்னொரு ஃபால்ஸு, சின்ன சின்ன ஃபால்ஸ் தான் இருக்குது இங்கெல்லாம். சூப்பர் ஃபால்ஸு, ஃபால்ஸ் சூப்பராக இருக்கும்.
வழி நெடுக்கிலும் நிறைய சின்ன சின்ன அருவிங்க போயினே தான் இருக்குது. ஏன்னா மழை பெஞ்சதுனால ஸோ நிறைய ஃபால்ஸுங்க சின்ன சின்னதாக போயிட்டுருக்குது. பட் ஆக்சுவலி ட்ரெக்கிங் எதுவும் அவ்வளோவா சிரமமாக ஃபீல் ஆகலை இது வரைக்கும். மேலே போக போக வந்து ஒரு 2 கிலோமீட்டர் வந்து கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாம் ஏறும்போது தெரிஞ்சிடும் கஷ்டமாக இருக்கா இல்லை ஓகேயா அப்படின்னு சொல்லிட்டு. ரெயின் ರವಿ ಫಾಲ್ಸ್ ಚೆನ್ನಾಗಿದೆ ರೀ ಇದೂ. ಅದೇ ಕೈರಂಡ ಪೋನು ಹಿಂಗೆ. ರವಿ ಹಿಡಿತಾ ಇದ್ದೀರಾ? ವಿಡಿಯೋ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀರಾ? ಯಾವ ಕಡೆ ಹೋಗ್ಬೇಕು? ಅಯ್ಯೋ ರವಿ ಇಲ್ಲೇ ಹೋಗ್ಬೇಕು. ಅಯ್ಯೋ ನೇತ್ರಾವತಿ ನದಿ ಇದು. அந்த தண்ணி முடிஞ்சதும் இங்கே 2 ட்ரக் போகுது. லெஃப்டில் திரும்பி போனோம். கொஞ்சம் தூரம் மழை பெய்யுது, கொஞ்சம் தூரம் மழை இல்லாமல் இருக்குது. ஒரே மாதிரி இருந்தால் வீடியோ எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இது இப்படி இருக்கிறதுனாலே கொஞ்சம் கஷ்டமாக தெரியுது. கம்ஃபர்டபுள் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பாதை பாருங்கள் எப்படி இருக்குது. ஏறின்னு இருக்காங்க மேலே. ஸோ கீழேயும் வந்துன்னு இருக்காங்க சில பேர். பட் இந்த மழை வந்துன்னு இருக்கிறதுனால நிறைய ஸ்கிட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஜோர் மழையில் கலக்கா சாப்பிட்றோம். கண்ட இதியா எல்லாம் நடந்து வராங்க நம்ம டீம். மழை பெஞ்சு தண்ணி அரிச்சு இந்த இடம்லாம் எப்படியா இருக்கு பாருங்கள். எப்படி தெரியுது பாருங்கள். இதெல்லாம்
இந்த ஜனங்க அங்கே எங்கேயோ வந்துன்னு இருக்கிறாங்க. இது மாதிரி குரூப் ட்ரெக்கில் போகும்போது ஒரு ப்ளஸ்ஸும் இருக்குது, ஒரு மைனஸும் இருக்குது. ஆக்சுவலி ப்ளஸ்ஸுன்றது வந்து நம்ம எல்லோரும் ஒன்றா போகும்போது அந்த டயர்ட்னஸ் தெரியாமல் கொஞ்சம் ஃபன் ஃபீல்டாக நம்ம அப்படியே ட்ராவல் பண்ணிவிடுவோம். பட் இதில் இன்னொரு மைனஸ் என்னென்னா, நாங்கள் இவ்வளோ மேலே இருக்கோம், அவங்க இன்னமும் பாருங்கள் எவ்வளோ கீழே வந்துன்னு இருக்காங்க. ஸோ அது வந்து ஏன்னா அந்த டைமிங்கை வந்து கீப்பப் பண்ணலன்னா ரிட்டன் போகும்போது வந்து நம்ம ஜீப் ரைடு வந்து குரூப்பாக தானே வந்திருக்கோம். ஸோ அதனால் எல்லாருமே வந்து ஒன்றா போகணும் அப்படின்றதுனால முடிஞ்ச அளவுக்கு எல்லாரோடையும் வந்து அந்த டைமை வந்து மெயின்டைன் பண்ண ரொம்பவே நல்லது. ஸோ நீங்கள் யாராவது வரும்போதும் எல்லோரும் முடிஞ்ச அளவுக்கு நேரத்தை வீணடிக்காமல் கொஞ்சம் கேதரிங்காக போகிறது வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். அங்கே தெரியுது இல்லைங்களா அந்த மலை, அந்த பார்டர் வந்து குதிரைமுக்கா ட்ரெக் ஏறணும் இல்லைங்களா, அந்த குதிரைமுக்கா ரேஞ்சில் வருது. ஸோ அது வந்து சிக்மங்களூர் டிஸ்ட்ரிக்டில் வரும் அந்த மலை. இப்போ நம்ம ஏரின்னு இருக்கிறது வந்து தக்ஷிண கன்னடா. ஸோ நியர் அந்த தர்மஸ்தலா பெலத்தங்கடி வரும் இல்லையா, ஸோ அந்த ஒட்டி வரும். ஸோ ஒரு மலையில் பக்கத்துலேயே வந்து ஒரு பார்டர் லைனு. மேலே பாருங்கள் நம்ம ரவி அங்கே ஏறின்னு இருக்கார் கைடோட. நல்ல சில்லுன்னு காற்றடிச்சின்னு இருக்குது, மேகம் ரொம்ப வேகமாக போயின்னு இருக்குது. நம்ம அந்த நேத்ராவதி பீக்லேருந்து பார்த்தோம்னா தெரிகிற அந்த மலை வந்து அதுதான். இந்த பாருங்க, ஸோ என் கை காட்டுறேன், அதில் தான் அந்த பக்கம் வந்து ஃபுல்லாகவே அப்படியே வந்து பள்ளம் இருக்கும். அந்த மேகம் மொத்தமாக மூடின்னு இருக்கிற இடம் வந்து அந்த இடம் தான். இப்போ கூட பாருங்கள் மேகம் எப்படி ஃபாஸ்ட்டாக வந்துன்னு இருக்குன்னு பாரு. வா, எக்ஸலண்ட்டான கிளைமேட்டு. இன்னொரு 1 கிலோமீட்டர் இருக்குது. ஆல்மோஸ்ட் 4 கிலோமீட்டர் வந்து ட்ரெக்கு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இன்னொரு 1 கிலோமீட்டர் இருக்குது. என் பின்னாடி மேகம் போயின்னு இருக்கிறது பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சில்லுன்னு இருக்குது, ஃபுல் பயங்கரமான கிளைமேட் இது. வெதர் வந்து சூப்பராக இருக்குது, ஃபுல் என்ஜாய்மெண்ட்டில் இருக்கோம் இங்கே. ஸோ இன்னொரு 1 கிலோமீட்டர் 1.25 கிலோமீட்டர் வரும், ஏறிடுறோம். டைம் வந்து ஒரு 10:30 ஆயின்னு இருக்குது. ஸோ நாம் வந்து 8:30க்கு கிளம்பணும். 9:30 10:30 2 hours ஆகிருக்கு. ஐ திங்க் இன்னொரு 40 minutes ஆகும்னு நினைக்கிறேன். 11:15க்கெல்லாம் நம்ம போய்டுவோம்னு நினைக்கிறேன். மேகம் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயின்னு இருக்குது, எல்லா பக்கமும் அப்படியே வேகமாக போகுது அந்த மேகம். அந்த மலை உச்சிக்கு தான் போக போகிறோம். இன்னொரு 1/2 hour மேலே ஆகும். ஃபாகு செமையாக போயின்னு இருக்குது. இருங்க, இப்போ இந்த வியூ பார்க்குவீங்க. சரியான மழை பெஞ்சிட்ருக்கு. திடீர்னு மழை, பயங்கரமான மழை வந்துடுச்சு. வா, சுற்றியும் பாருங்கள் எதுவுமே தெரியல, எப்படி மூடிக்கிச்சு. நாம் வந்த பாதை எப்படி தெரியுது பாருங்கள். எனக்கு இது வந்து சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ்னே சொல்லலாம். எனக்கு குதிரைமுக்கால இந்த மாதிரி மழை இல்லைன்னு சொல்லி ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இங்கே அருமையான மழை, ரொம்பவே என்ஜாயாக இருக்குது. நாங்கள் நிற்கிற இடத்த தாண்டி மிச்சி எல்லாமே வந்துட்டு மேகத்தால் மூடின்னு இருக்குது. அப்படியே மழை பெய்யுது, எதுவுமே தெரியல. எல்லா விதமான எக்ஸ்பீரியன்ஸும் ஆகின்னு இருக்குது. இந்த மேகம்லாம் மூடி அது ஒரு விதமான வியூஸு, மேகம்லாம் கலைஞ்சி ஆக்சுவலான வியூஸ் எல்லாம் வந்து பார்க்க முடியுது. இது வந்து டோட்டலாக வந்து இந்த ஹெவனில் இருக்கிற ஃபீல் தான், சொர்க்கன்றோம் இல்லையா. நம்ம சொர்க்கத்தை நம்ம போய் பார்த்ததில்ல, படத்தில் காட்டுறது தான். சொர்க்கம்னா மேகங்களெல்லாம் அந்த புகை போட்டு காட்டுவாங்க இல்லையா, அதே தான் இங்கேயும் இருக்குது. எப்படி தெரியுது பாருங்கள், ஃபேண்டாஸ்டிக்.
பீக்குக்கு வந்துட்டோம். ஸோ எப்படி இந்த மேகத்தை பார்க்கும்போதே ஒரு மாதிரி மேஜிக்கெல்லாம் தெரியுது. பாரு பின்னாடி. ஓ வாவ், பார்த்து புளியோகரை எடுத்துகிட்டு வந்திருந்தோம். சரி புளியோகரை கொஞ்சம் சாப்பிட்டுடலான்ட்டு. ஆக்சுவலி 11 o'clock தான் ஆகுது, ஆனாலும் சாப்பிட்டுடலாமே அப்படின்னு சொல்லிட்டு. சரியான காற்றடிச்சுன்னு இருக்கு. சோறு சாப்பிட்டா சோறே பறக்குது. ஆக்சுவலி பக்கா பீக்கில் இருக்கிறோம், பயங்கரமான காற்றடிச்சுன்னு இருக்கு. ஸோ எப்படி போயின்னு இருக்கு பாருங்க, எங்களை ஆளையே தள்ளுது, அப்படியே வீழ்ந்துடுற மாதிரியே இருக்குது. அப்பா ಎಲ್ಲರೂ ಒಕ್ಕಂದು இருக்கிறாங்க. ಇವಾಗ ಓಪನ್ ಆಯ್ತು ನೋಡ್ರಿ ಅದು. ஐயோ ஆளையே எங்களை தள்ளி இழுத்துட்டு ஓடிடு போல தெரியுது. ஐயோ ஐயோ முடியல முடியல. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. அங்கே பாருங்க, அந்த பக்கம் எப்படி தெரியுது. வா வா வா, அப்படியே எப்படி மேஜிக்கெல்லாம் இருக்கு இதெல்லாம். உண்மையாகவே இந்த பீக்கில் ஒரு மேஜிக்கல்னே சொல்லலாம். இது மலை மேலே அப்படி இருக்குது ஃபீலு, ஒரு பயங்கரமான ஃபீலுன்னே சொல்லலாம். இதை கொஞ்சமாக மிஸ் ஆனால் கூட எங்களை கீழே தள்ளி விட்டுரும் போல தெரியுது பள்ளத்தில். பயங்கர பயமாக இருக்குது. ஸோ பீக்லேருந்து நம்ம அப்படியே கீழே இறங்க போகிறோம். போதும், எப்படி தள்ளுது தெரியுதா. மலை மேலேருந்து நம்ம கீழே இறங்க போகிறோம். டைம் வந்து சரியாக ஒரு 12 o'clock ஆகிருக்கு. ஸோ ரிட்டர்ன் வந்து நம்ம எவ்வளோ நேரத்தில் வந்து கீழே போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். தெரியுதா உங்களுக்கு என்ன தள்ளுறது. ஸோ அதெல்லாம் வந்து அந்த இடம் ரொம்ப சூப்பராக இருக்குது. அது வந்து அந்த குதிரைமுக்கோட பீக், அது அந்த சைடு இருக்குது. நம்ம ஏற்கனவே ஏறி இருக்கிறோம். எவ்வளோ ஃபீல் இருக்குது பாருங்க. ஸோ ஒரு வழியாக நம்ம நேத்ராவதியோட மலை பயணத்தை ரொம்பவே சிறப்பாக வந்து முடிச்சிட்டோம். சரியாக வந்து 1:45 இப்போது. மேலே வந்து ஒரு 12 o'clock நம்ம வந்து கிளம்பணும். கீழே வரத்துக்கு வந்து ஒரு 1.5 மணி நேரத்தில் வந்து நம்மளால் வந்து இறங்க முடிஞ்சுது. ஸோ அதே போல் இந்த மலை பயணம் பார்த்திங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர் தான் வந்து மேலே ஏறுறதுக்கு, வரத்துக்கு வந்து ஒரு 5 கிலோமீட்டர், மொத்தமாக வந்து ஒரு 10 கிலோமீட்டர் ட்ரெக்கு தான் வந்து நம்ம பண்ணோம். ரொம்பவே என்ஜாயபுளாக இருந்தது. ஆக்சுவலி மேலே 3 கிலோமீட்டர் சாதாரணமாக தான் போகுது, அதுக்கு மேலே போகிற ஒரு 2 கிலோமீட்டர் தான் ரொம்பவே டஃப்னு சொல்லணும். ஸோ அதை வந்து கொஞ்சம் கரெக்டாக வந்து ஹேண்டில் பண்ணிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஈவன் நம்ம போகும்போது நம்ம எவ்வளோ கேர்ஃபுல்லாக போகிறோமோ, வரும்போதும் அதை விட கூடுதல் கவனமாக நீங்கள் வந்தாகணும். ஏன்னா அந்த 2 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்டீஃபாக இருக்குது. அந்த இடத்துல நிறைய வந்து ஜாரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப கவனமாக வந்து ஏறுங்க. நம்ம குதிரைமுக்காவை கம்பேர் பண்ணும்போது இது வந்து ரொம்பவே வந்து நார்மலாக தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே போகலாம். ஸோ இந்த காணொலி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கும் ஒருவர்களுக்கும் பகிர்ந்து விடுங்க. ஸோ இது வந்து ரொம்ப சின்ன ட்ரெக்குன்றதுனால கட்டாயமாக நீங்கள் பிளான் பண்ணலாம். ஸோ மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.